Daily. Taste the Daily. எல்லாரும் சேர்ந்து என் குழந்தைய பிரிச்சிட்டீங்கல்ல, என்ன குழந்தை இல்லாதவள ஆக்கிட்டீங்கல்ல. உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா? யாழினி, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? யாழினி ரிலாக்ஸ், கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். காரணம் இல்லாம நாங்க அப்படி பண்ண மாட்டோமா? நீங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க இங்க வரும்போதே உங்க குழந்தை உங்களை விட்டு போயிடுச்சு. அப்படியா? அப்படியா? அப்போ என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்கல்ல, என்னையும் அப்படியே சாகடிச்சிருக்க வேண்டியதானே? என்ன மட்டும் என் உயிரோட வச்சிருக்கீங்க. என்னையும் கொன்னுடுங்க, என்னையும் கொன்னுடுங்க. கம் ஆன் யாழினி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க யாழினி. சொல்றத கேளுங்க. யாழினி, என்ன பண்றீங்க? ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். யாழினி, சொல்றத கேளுமா. விடுங்க மேடம். யாழினி, ப்ளீஸ் அமைதியா இருங்க மேடம். சொல்றத கேளுங்க. கொன்னுடுங்க. அக்கா அக்கா நாங்க குழந்தை யாழினி உங்களுக்கு என்ன பண்ற? கம் ஆன் யாழினி. யாழினி என்ன யாழினி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கொஞ்சம் அமைதியா இருக்கா? இனியா, இனியா, இவங்க என்ன குழந்தை இல்லாதவள ஆக்கிட்டாங்க. இனியா, என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அக்கா 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 ப்ளீஸ்க்கா கொஞ்சம் அமைதியா இரு. சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சுக்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. யாராவது வேணும்னே அப்படி பண்ணுவாங்களா? டாக்டர் உயிரை காப்பாத்த தானே இருக்காங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோக்கா. குழந்தைய இழந்துட்டு நான் மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும்? எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல. அக்கா அக்கா என் குழந்தை இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அக்கா என் குழந்தை இல்லாத உலகம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம் இனியா, வேணாக்கா. எனக்கு வேண்டாம். யாழினி, please, வேண்டாம். வேண்டாம். அக்கா அமைதியா இருக்கா? சொல்றத கேளுங்க. யாழினி, calm down. கொஞ்சம் அமைதியா இருக்கா? ப்ளீஸ் அமைதியா இரு. டாக்டர், நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருந்துக்கோங்க. நான் அக்கா கிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். ப்ளீஸ் நீங்களும் கொஞ்சம் வெளியே இருங்க சிஸ்டர், ப்ளீஸ். பாத்துக்கோமா, அளவுக்கு மீறி போனா பிரச்சனை ஆயிடும் அவங்களுக்கு. அவ உயிருக்கே ஆபத்து. நான் பாத்துக்கிறேன் டாக்டர். சிஸ்டர் வாங்க. அக்கா 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 என்ன பாருக்கா, என்ன பாரு ப்ளீஸ். கவலைப்படாத, யாரும் வேணும்னு எதுவும் பண்ணல. நீ கீழே விழுந்துட்ட. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, உன் வயித்துல அடிபட்டுருச்சு. அதனால்தான் இப்படி ஆயிடுச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லக்கா, நீ அடுத்த குழந்தைய பெத்துக்கலாம். கவலையே படாதக்கா. என்ன பேசுற நீ? என்ன பேசுற? எனக்கு இன்னொரு குழந்தைக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் ஏற்கனவே சொல்லிருக்காங்க. அது உனக்கு தெரியாதா? இந்த குழந்தை கன்சீவ் ஆனப்பவே உன் கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த குழந்தைய கவனமா பெத்தெடுத்துக்க. உனக்கு இன்னொரு குழந்தைக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. அப்போ அதெல்லாம் பொய்யா? சொல்லேனியா? டாக்டர் சொன்னாங்கதான், நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா சில நேரங்கள்ல அவங்க சொல்றதையும் மீறி கூட சில விஷயங்கள் நடக்குதுல்லக்கா. அக்கா, நீ உன் மனச விட்டுறாதக்கா ப்ளீஸ். போனதை நினைச்சு நீ வருத்தப்பட்டு நீ மேலும் மேலும் உன்னை வருத்திக்காதக்கா. எப்படியாவது இத மறந்துருக்கா ப்ளீஸ்க்கா. எதை மறக்க சொல்ற இனியா? உயிரை மறக்க சொல்றியா? இவ்ளோ ஈஸியா சொல்லிட்ட. அத மறந்துருன்னு. ஒரு குழந்தை போனா போகட்டும்னு மறக்கிறது அவ்ளோ ஈஸியா? உனக்கு எப்படியோ தெரியாது. எனக்கு குழந்தைங்கிறது உயிர். குழந்தை இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. குழந்தை இல்லாம நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன் தெரியுமா? இப்ப கூட என் வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதையே நான் வயித்துல சுமந்துட்டு இருந்த குழந்தைனாலதான். எனக்கு குழந்தை மட்டும் இல்லைன்னா இளங்கோவுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன வெளியே அனுப்பியிருப்பாங்க. இது எப்பவோ நடந்திருக்கும் தெரியுமா? என் வாழ்க்கையை இப்ப காப்பாத்தி புடிச்சு வச்சிருக்கிறது என் குழந்தைதான் இனியா. அந்த குழந்தை இல்லாம போயிடுச்சு. எனக்கு குழந்தை இல்லங்கறத காரணம் காட்டி என் மாமனார் என்ன வீட்டை விட்டு துரத்திட மாட்டாரா? வாரிசு
காசுக்காக இளங்கோவுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டாங்களா? அதெல்லாம் நான் உயிரோட இருந்து பார்க்கணும்னு சொல்றியா? அக்கா அக்கா நீ ரொம்ப யோசிக்காதக்கா. அப்படிலாம் எதுவுமே நடக்காது. அப்படி ஒரு விஷயம் நடக்க நான் விட்டுருவேனக்கா. நான் விட மாட்டேன். நீ எதுவும் கவலைப்படாதக்கா. ப்ளீஸ்க்கா. இனியா, நீ உன் வயித்துல குழந்தை இருக்கிற நிலைமையில பேசுற. குழந்தை இல்லாம இருக்கிற வலி உனக்கு தெரியாது. அக்கா, குழந்தை இல்லாம இருக்கிறவங்களோட வலி எனக்கும் தெரியும்க்கா. உன் கவலை எனக்கு புரியுதுக்கா. இனியா, புரியுதுன்னு சொல்றல? என் வலி தெரியும்னு சொல்றல? அப்போ நான் கேக்குறத செய்வியா? செய்யறேன்க்கா. என்னன்னு சொல்லு, நான் செய்யறேன். என் மாமனாரு என்ன வீட்டை விட்டு துரத்த கூடாதுன்னா என் புருஷன் என்னை விட்டு பிரிஞ்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும்னா சொல்லுக்கா, சொல்லு. பண்ணிக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ 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 உன் குழந்தை எனக்கு தருவியா? சொல்லேனியா? நான் நான் தெரிஞ்சுதான் கேக்குறேன். உன் குழந்தை எனக்கு தர முடியுமா? ஏய், என்ன பேசுற நீ? ஏன் குழந்தை உன் குழந்தைன்னு ஏன் பிரிச்சு பேசுற? எனக்கு குழந்தை பிறந்தா நீ அதை தூக்கி கொஞ்சு சந்தோஷமா அது கூட விளையாடு. அந்த குழந்தைக்கு நீயும் ஒரு தாயா இருக்கா. அதுக்காக நீ ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேக்குற? இங்க பாரு, நான் சொல்றேன், நீ கவலையப்படாத. நிச்சயமா உனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும். அப்படியா? அப்படியா? அப்போ அந்த குழந்தை பிறந்தா நான் அதை உனக்கு தந்துடுறேன். அத நீ வச்சுக்க. ஆனா இப்ப எனக்கு உன் குழந்தைய கொடு. நான் எப்பவும் வச்சுக்கிற மாதிரி, நான் ஏன் குழந்தைன்னு சொல்லிக்கிற மாதிரி நிரந்தரமா உன் குழந்தைய எனக்கு கொடுத்துரு. உன்னால எனக்கு தர முடியுமா? சொல்லு. சொல்லேனியா? உன்னால தர முடியுமா? Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.